இயலாமையில் நீ செயல்படுவி. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இது பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இது பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் நம்முடைய கிருபையாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே வழி நடத்தி வந்த நம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசையாக தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம். தேவரீர் அப்பா, இவ்வளவு நேரம் நாங்கள் பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் பலன் கொள்ள, உம்முடைய வார்த்தைகளில் நிலைத்து நிற்க, உம்முடைய வார்த்தையின் பலத்தினால ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை, தரிசனங்களை
காரியங்களை ஆண்டவரே அப்பா நடப்பிக்க எங்களுக்கு பலனை தருவீராக. இந்த காலை வேளையில் உன்னத பலனால் எங்களை நிரப்புவீராக. அப்பா, கேட்கிற செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக. எங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள், ஆலோசனை எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிற அடியாளையும் தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். பிலிப்பர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் நம்ம வாயில திறந்து சொல்லுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களிலே பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் அறகுறையாக அல்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்றது யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்லும் பொழுது நம்மை மாதிரி அழகாக உட்கார்ந்து கொண்டு நல்ல ஃபேனுக்கு அடியிலையோ ஏசி ரூம்லேயோ உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லும் பொழுது, அவர் இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது எங்கே இருக்கிறார் தெரியுமா? வீட்டுக்காவலிலே இருக்கிறார். சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு பிலிப்பியர் பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதுகிற நிருபம் தான் இந்த பிலிப்பிய நிருபம். அந்த இடத்திலே அவர் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், கொஞ்சம் மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நியூரோ மன்னன் என்கிறதான ரோம பேராயன் அவர் என்ன பண்ணுறான்? இந்த பவுலை இவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் என்று சொல்லி இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பவுல் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பிலிப்பு பட்டணத்துக்கு நேராக தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய நிருபங்களை எழுதுகிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். எவ்வளோ ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் பாருங்களேன். இருப்பதோ சிறைச்சாலை, அவருடைய வாழ்க்கையெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை திருச்சபைக்கு, விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், ஏக அன்பு உள்ளவர்களாக இருங்கள். பிலிப்பு பட்டணத்து மக்களை, விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை தட்டி கொடுக்கிறார். அவர் தட்டி கொடுத்து சொல்லுகிறார், உற்சாகப்படுத்தி சொல்லுகிறார், என் மக்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்து, ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நமக்குள்ள தேவ சிந்தை உண்டாவதாக. நம்முடைய சபையை தேவன் அவருடைய பலத்தினால் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, நம்முடைய கண்ணீருக்கு மத்தியில், நம்முடைய துக்கத்துக்கு மத்தியில், நம்முடைய வேதனைகளுக்கு மத்தியில் கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம். ஆபகுக் சொல்லுகிறார், ஆட்டு தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போகலாம், திராட்சை செடியிலே பழங்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. பவுல் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக, ஹல்லேலூயா, நான் இந்த கர்த்தருக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவரை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விடுகிறேன். அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த பரம பொருளை பெற்றுக்கொள்ள நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆசை? அநேகருக்கு எதோ உலகத்தின் மீது ஆசை. ஆனால் இந்த பவுலுக்கு என்ன ஆசை தெரியுமா? கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற இலக்கை, தரிசனத்தை அடைவதை என் ஆசையும் விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
திருச்சபைகளுக்கு அவன் எழுதுகிறார். திருச்சபை மக்களை பார்த்து சொல்லிய சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், அவர் எப்படிப்பட்டவராம்? பவுல் அதிக ஞானி, கமாலியல் பாதத்தருகே படித்த, வேதத்தை கற்றறிந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான வேதாகமத்தில் இருக்கிறதான அநேக நிருபங்களை எழுதினவர். இந்த பவுலின் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த பவுல் அவருடையதான உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதிசர்கள் மீது போடும் பொழுது வியாதிசர்கள் எல்லாம் குணமாகிறார்கள். இப்படிப்பட்டதான மேன்மைகள் இந்த பவுலுக்குள்ள இருந்தாலும் அவன் சொல்கிறான், வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இத்தனை மேன்மைகள் இருந்தாலும் பவுல் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவன் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவனோட சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது. ஆண்டவரத்தில் போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு என் சரீரத்தில் இப்படி ஒரு பலவீனம் இருக்குது ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த பலவீனத்திலேருந்து என்ன விடுதலையாக்கணும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 3 முறை ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கு மேலே இதுக்காக ஜெபம் பண்ணாத, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு என் கிருபையை தருவேன். ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய எல்லா பலவீனத்திலும் அவருடைய பலனை, கிருபையை பூரணமாய் விளங்க செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அவருடைய பலனை பூரணமாய் விளங்க செய்வாராக. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய உன்னத பலத்தினால எங்களை நீர் நிரப்புவீராக, உன்னத பலத்தினால எங்களை அபிஷேகம் செய்வீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுகிறாராம். பவுலஸ் பார்த்து சொன்னார், அப்பா உன்னையே மேன்மைப்படுத்தாத, உன்னையே உயர்த்தாதபடிக்கு ஒரு சாத்தான், ஒரு முள்ளு உனக்கு கொடுத்துருக்கிறார், ஆண்டவரே கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா இதிலேருந்து நான் விடுபடுறதுக்கு உதவி செய்ய. இல்லைப்பா, அது உன் கூடவே இருக்கும், நீ உன்னை உயர்த்தக்கூடாது. இந்த எல்லாம் மேன்மையாக இருக்கிறது இல்லையா, இதிலேருந்து நீ என்ன செய்யக்கூடாது, உயர்த்தக்கூடாது. ஆனால் அந்த பலவீனத்திலும் என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சோர்வோடு வந்திருக்கலாம், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த திருச்சபைக்கு வந்திருக்கலாம். இந்த ஆராதனைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை விலகாதது. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 4 கட்டங்களாக நாம் இந்த கிருபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எப்பொழுது தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம், நாம் இயலாமை என்கிற சூழ்நிலையில், நம்மால் இயலாமை என்கிறதான ஒரு கட்டம் வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பலவீனமான இயலாமை, நாம் நிறைவு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பூரணமான வல்லமை விளங்காது. ஒன்றுக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை, இயலாது, அவ்வளோதான், இதுதான் கடைசி, ஃபுல் ஸ்டாப், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு ராஜா
யூத தேசத்து ராஜா யோசபாத், அவனுக்கு விரோதமாக 3 விதமான கூட்டம் அவனுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது, யுத்தம் செய்ய எழும்பி வருகிறது. மோவாப்பியர், அம்மோனியர், அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிறதான மக்கள், 3 விதமான கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இயலாமை, எங்களால் முடியாது, இவ்வளவு ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியாது. ஆகையால் எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடி ஆராதிச்சோம். ஹல்லேலூயா. பாஸ்ட்டுக்கு நான் என்ன மெசேஜ் எடுக்கிறேன்னு தெரியாது, ஆனால் அருமையாக கர்த்தர் வழி நடத்துகிறார். நம்ம சபையை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், ஹல்லேலூயா, நீ சர்வ ஞானி என்று சொல்லி பாடி ஆராதித்தோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்த்தோம். உன் பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர், ஹல்லேலூயா, உங்களை எண்ணி ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. நேசிக்கிறேன் சொல்லுவது மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களை பூரணமாய் விளங்க பண்ண போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த மகிமையான தேவத்திற்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எங்களுக்கு உம்முடைய அற்புதமான வல்லமையை பூரணமாய் விளங்க பண்ணுவீராக. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் அற்புதமான கூட்டமாக இருக்கலாம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்கள் செய்கிறவர். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். ஹல்லேலூயா. ஒன்றுமே செய்ய முடியாத யோசபாத் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். அவன் எகிப்தியரை போய் தேடல, அவன் எகிப்தியருடைய நிழலில் ஓடல, அவன் தேவ சமூகத்தில் போய் நின்று, கர்த்தாவே, இவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, இவர்களோடு யுத்தம் பண்ண எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி போகிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இயலாமையில் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போகிறீங்களா? சொந்த பந்தத்தை தேடி போகிறீங்களா? இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான், இந்த அக்கா உதவி செய்வா, இந்த அண்ணா உதவி செய்வான். இல்லை சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவ சமூகத்துக்கு நேராய் ஓடி வரும் பொழுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்க செய்ய என் தேவனால முடியும். நம்புகிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேசத்தெல்லாம் கூப்பிட்றான், யூத ஜனங்களெல்லாம் கூப்பிட்றான், வாங்க எல்லாம் உபவாசித்து ஜெபிக்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஓ, இது மிகுந்த கண்ணீரான சூழ்நிலை என்று சொல்லி உபவாசத்தெல்லாம் கூறுறான். எல்லா யூத ஜனங்களும் ஓடி வராங்க, தேவ சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிறார்கள். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? 21வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணிதனினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தின் மேன்மையை பாருங்கங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தது? ஒன்றுமே செய்யலைங்க. பட்டயத்தை எடுக்கலை, ஈட்டி எடுக்கலை, எந்த ஒரு காரியத்தை செய்யலைங்க. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்? அந்த யுத்தத்துக்கு முன்பாக தேவனை பாடி ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனை பாடி துதித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினதும் என்ன உண்டதா? எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் சொல்லுவாங்க, அம்மா ஆராதனைக்கே வாங்க, பாட்டு பாடிட்டு இருக்கோம், 3 பாட்டு போவோம், ஆராதனை போவோம், செய்திக்கு போனால் போதும். இல்லைங்க,
நீங்கள் பாடும்போது கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தும் போது உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய எண்ணங்களிலே தோன்றாத காரியங்களிலே ஆண்டவர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி செய்யும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்குங்க. ஹல்லேலூயா. துதி செய்யும் போதே கர்த்தர் என்ன பண்ணாரா, எதிரிகள் அவங்கெல்லாம் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் செய்தார். இது எப்படி உண்டானது? யோசபாத்து ஜனங்களும் தேவனை தேடினதினால இயலாமையிலே கர்த்தர் தம்முடைய வல்லமை பூரணமாய் விளங்க செய்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர்களுக்கு செய்த தேவன் எங்களுக்கும் நீ செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நம் கர்த்தரை தேடும் பொழுது, நம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருக்கான ஒரு வைராக்கியத்தோடு காணப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை பூரணமாய் விளங்க பண்ணுவார். இயலாமை என்கிற பலவீனத்திலே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இதோ இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆலயத்துக்கு ஆண்டவரே ஆராதனைக்கே வந்துடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நான் ஆராதனைக்கே வந்துடுவேன். ஆண்டவரே, ஆராதனையில் வந்து நல்லா பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக அல்ல ஆண்டவரே, என்னோட உள்ளத்தில் ஆண்டவரே இருந்து ஒரு நன்றி பலி. ஆண்டவரே, என்னை படைத்த தேவனுக்கு, என்னை எனக்காக ஜீவனை கொடுத்த என்னுடைய கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கி நம்மெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? நம்முடைய பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க? தாய் தகப்பனே, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிள்ளைங்க செல்ஃபோனை வச்சிட்ருக்குறாங்க. இன்னும் பிள்ளைங்க அம்மா ஜாப் பண்ணுவாங்க, பிள்ளைங்க விளையாட போயிடுறாங்க. தயவாய் கேட்குறேன், இந்த ஜென்ரேஷனோடு நம்மளுடைய காலத்திலே ஆண்டவருடைய பக்தி முடிவடையக்கூடாது. நமக்கு பின்பாக நம்முடைய தலைமுறைகள் எழும்பணும், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்புவோம். 4 கட்டத்தில் ஆண்டவர் நமக்கு தம்முடைய பலவீனத்தில் தம்முடைய பலத்தை பூரணமாய் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், நம்முடைய இயலாமையில் அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுவார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தாழ்வு மனப்பான்மையில், தாழ்வு மனப்பான்மை என்கிற பலவீனத்திலே தேவன் தம்முடைய பலனை, தம்முடைய வல்லமையை பூரணமாய் விளங்க பண்ணுவார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தரே வந்து கிதியோன் இடத்துல சொல்கிறாரு, கிதியோனே நீ போப்பா, இந்த பலத்தோடு நீ போ, நான் உன்னை என்ன செய்யப்போகிறேன்? மீதியானின் கையிற்கு உன்னை ரட்சிப்பதற்கு உன்னை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய மிலாற்றினாலே அவர்களை வாதித்தார். எப்படியாக வாதித்தாராம்? மீதியானியருடைய கையிலே 7 வருடங்கள் ஆண்டவர் விற்று போட்டார். தம்முடைய ஜனங்களை மீதியானியர் கையில் 7 வருடங்கள் விற்று போட்டார். அந்த மீதியானர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலர்கள் நிலத்திலே விதை விதைத்திருப்பார்கள், அது விளைச்சலுக்கு இருக்கும். அவர்கள் மீதியானியர்கள் வருவார்கள், இந்த விளைச்சல்களெல்லாம் நாசப்படுத்தி கொண்டு போய்விடுவார்கள். அது மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களை, அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கொள்ளை உடைமைகள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டு விட்டு போய்விடுவார்கள். இதெல்லாம் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த கண்ணீரோடு மிகுந்த வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவரே நாங்கள் மீறி நடந்துட்டோம், எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை ஆண்டவரே மன்னிங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபித்ததுனால ஆண்டவர் ஒரு ரட்சகனை எழுப்பினாராம். அந்த ரட்சகன் தான் கிதியோன். ஆண்டவர் சொல்கிறாரு கிதியோனை பார்த்து, கிதியோனே இந்த பலத்தோட நீ போ. ஹல்லேலூயா.
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவன் சொல்கிறான், அந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனமாக வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னையே கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்கிறார் கிதியோனை பார்த்து, கிதியோனே, இந்த பலத்தோடு போ, நான் உன் கூட இருப்பேன், மீதியானையை முறியடிப்பேன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, என்னால் முடியாது, நான் சாதாரணமான ஆள். ஹல்லேலூயா. ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது, நான் எல்லாரிலும் சிறியவன், வீட்டில் எல்லாரிலும் சிறியவன், உதவாக்கரையாக இருக்கிற, என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, இவ்வளோ பெரிய காரியத்தை என்னால் செய்கிறதுக்கு முடியாது. கிதியோன் ஒரு தாழ்ந்த மனப்பான்மையோடு அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவனை உற்சாகப்படுத்துகிறார். என்னால் முடியாதுப்பா, அந்த பலவீனம் முடியாது, எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்வு, முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து மீதியானியரை முறியடிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடும் இருந்து யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மையோடு, இல்லை எனக்கு ஒன்றும் நடக்காது, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, அவ்வளவுதான் என்று ஒரு வேளை நம்மே நொந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியிலே வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தருகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கிதியோனோடு இருந்த தேவன் நம்மோடு இருப்பாராக. அவருடைய பூரணமான வல்லமையை தேவன் விளங்க பண்ணுவாராக. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம், இயலாமையில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். இரண்டாவது, தாழ்வு மனப்பான்மை இருக்கும் பொழுது, தாழ்வு மனப்பான்மை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிற நேரத்திலோ கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். மூன்றாவது பார்க்கிறோம், எழவே முடியாது, அதிபாதாளத்தில் போய் விழுந்து கிடக்கிற, இனிமேல் யார் கை தூக்குனாலும் என்னால் முடியாது என்கிற ஒரு பலவீனத்தில் இருப்போம் என்று சொன்னால், அந்த பலவீனத்திலும் இருந்து கர்த்தரால் உயர்த்த முடியும், கர்த்தரால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. நம்புகிறவரெல்லாம், விசுவாசிக்கிறவரெல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எழவே முடியாது, அவ்வளவுதான், பாதாளத்தில் விழுந்தாச்சு, இதுக்கு மேலே கரம் தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஆனால் என் தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. கரம் பிடித்து தூக்கி எடுக்க, கண்மலையின் மீது நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சர்வ ஞானி. ஹல்லேலூயா. வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைசாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் இப்படி எவர்கள் பெலிஸ்தியர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களின் நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் எப்படிப்பட்டவன்? சிம்சோன் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையதான மனிதன் என்று பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய தாய் தகப்பன் நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் தவமிருந்து பெற்ற மகன். யார்? சிம்சோன். தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய திட்டத்தை தாயின் கருவிலே பெற்று வந்ததான குடும்பம் அந்த தாயும் தகப்பனும். கர்த்தருக்காக நஸ்ரய விரதத்தை உடையவன்.
அவனை பற்றி சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கென்று நசரேய விரதத்தை உடையவன், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக கர்த்தரால் அனுப்பப்பட்ட இரட்சகன். இத்தனை மகத்துவத்தை உடையதான, பராக்கிரமத்தை உடையதான இந்த சிம்சோனை குறித்து தான் இங்கே பார்க்குறோம். சிம்சோனை எப்படி பண்ணுறாங்களாம்? வேடிக்கை காட்டும்படியாக. சம்பவம் என்ன? கர்த்தருக்கு பயப்படவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தர் தனக்கு தந்த பெற்றோருடைய வார்த்தையும் கேட்கவில்லை. தன்னுடைய மனம் போன போக்கிலே ஓடுகிறான். தன்னுடைய மனம் போன போக்கிலே அவனை கால்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. செல்லக்கூடாத இடத்திற்கு போகிறான். தெளிலால் என்கிறதான ஒரு ஸ்திரீயினுடைய மடியிலே படுத்து தன்னுடைய இருதயத்தின் காரியத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். பெலிஸ்தர்கள் அவனை சிறைசேதம் பண்ணி அவனுடைய கண்களை பிடுங்கி விட்டார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டிய சிம்சோன் இப்பொழுது யாரோட கையில் அடிமையாய் போய்விட்டான்? பெலிஸ்தருடைய கையிலே சிறைச்சாலையிலே இருக்கிறான். கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, பார்வையற்றவனாக, அவனுடைய வாழ்க்கையை நடத்துவதே மிகுந்த கேள்விக்குறியாய் இருக்கிறது. எழவே முடியாது. கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் தந்த பராக்கிரமத்தை எல்லாவற்றையும் இழந்து போய் சிறைச்சாலையில் இருக்கிறான். பலவீனத்தோடு சிறைச்சாலையில் வேடிக்கை காட்டும்படியாக ஒரு பஃபூனை போல, ஒரு கோமாளியை போல அவனை அழைத்து கொண்டு இதோ தூண்களின் நடுவே வந்து நிற்கின்ற அவனை கட்டி வைக்கிறார்கள். எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இவன் தானே இப்படியெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்தினான், நம்மளுடைய காரியங்களெல்லாம் நம்மளுக்கு விரோதமாக எழுந்தவன் இவன் தானே என்று சொல்லி எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. சிம்சனுடைய உள்ளம் உடைகிறது. சிம்சோன் யோசிக்கிறான், அவ்வளவுதான், பலனே இல்லை, எழவே முடியாது, நான் அடிபாதாளத்தில் இருக்கிறேன். அவன் அப்படி சொல்லலைங்க. ஹல்லேலூயா. அவன் அப்படி சொல்லலை. அவன் மாறாக ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி. இங்கே சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஹல்லேலூயா, எவ்வளவு அடி பாதாளத்தில் போனாலும் அந்த ஆத்மா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, எத்தனை விதமான பாவ இருளின் சோதனையில் போனாலோ அந்த ஆத்மா கர்த்தரை தேடும் பொழுது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை ஆண்டவரே ஒரு விசியாக உடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரியும் என்று எந்த ஆத்மா தன்னை அர்ப்பணிக்கிறதோ, எந்த ஆத்மா கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதோ அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் இறங்கி வருவார். தம்முடைய மகிமையான வல்லமை விளங்க பண்ண, பூரணமான வல்லமை விளங்க பண்ண அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சன் ஜெபம் பண்ணுறான். அப்போது சிம்சன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்த, போகாத இடத்துக்கு போன, செய்யக்கூடாத காரியங்களை செய்த, இந்த பெலிஸ்தர்களை ரட்சிக்கிறதுக்கு என்னதானே நீ நேரம் அபிஷேகம் பண்ணேரு, அந்த அபிஷேகத்தெல்லாம் ஆண்டவரே எல்லாவற்றையும் போட்டுட்டேன், எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் செலவழித்து போட்டுட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் பஃபூனை போல இருக்கேன், ஒரு கோமாளியை போல இந்த பெலிஸ்தருக்கு முன்பாக இருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். ஓ, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து கர்த்தருக்கு முன்பாக திராணி உள்ளவர்களா இல்லாம, கர்த்தர் ஆண்டவரே, ஓ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒரு விசையாக மறுபடியும் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் புதுப்பித்து கொண்டு கர்த்தருடைய பிரகாரங்களில் வந்து நிற்கும் பொழுது, இந்த சிம்சோன், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை மன்னித்தருளோ, இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு உம்முடைய பலத்தை தாரோ. ஹல்லேலூயா.
மனுஷனாக இருந்தால் என்ன செய்வான், டேய் நீ போனல்ல போய் சாவு போ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்முடைய கர்த்தர் அவர் மாறாதவர். நம்முடைய கர்த்தர் இரக்கமுள்ளவர். 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை கட்டளையிட போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓடோடி வர்றாரு. என் மகன் சிம்சோனே, என் மகன் சிம்சோனே, உன்னை கொண்டு பெலிஸ்தனை ரட்சிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமே என்று சொல்லி உன்னதத்திலிருந்து பலனை அனுப்புகிறார். உன்னதத்திலிருந்து அபிஷேகத்தை அனுப்புகிறார். பூரணமாய் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி என்ன நடந்தது தெரியுமா? 31வது வசனமா, அந்த வசனத்தை வாசிங்க. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடைய மடிய கடவது. ஹல்லேலூயா. ஓ, நான் உயிரோடு இருந்து அவர்களை கொன்றதை பார்க்கிலும் நான் செத்து அதிகமான பெலிஸ்தர்களை நான் என்ன செய்யணும், மடிய பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு விசை உம்முடைய கிருபையை தாரோ, உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அல்லேலூயா தம்முடைய பலனை விளங்க பண்ணினார். தம்முடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டினார். ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கிறோமா? ஒருவேளை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் கர்த்தருக்கு விரோதமாக ஏதாயிலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலை வேளையில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு விசியா என்னை மன்னித்தரலும், ஒரு விசியா என்னுடைய பலத்தை ஆண்டவரே எனக்கு ஊற்றியறலும், ஆண்டவரே எனக்கு மறுபடியுமாக ஆண்டவரை இழந்து போன ரட்சிப்பின் வல்லமையை எனக்கு கொடுத்து உற்சாக ஆவியை என்னை தாங்கும்படி செய்வீராக ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய பாதத்துக்கு நேராய் ஓடி வரும் பொழுது ஆண்டவர் சிம்சோனை தம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஹல்லேலூயா மகிமைப்பட்ட தேவன் நம்மையும் உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 கட்டங்களிலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணிறார் என்று சொன்னேன். முதலாவது தம்முடைய வல்லமையை எப்படியா விளங்க பண்ணினாரான் சொல்லுங்க பார்க்கலாம். இயலாமையிலே தேவன் தம்முடைய வல்லமையை பூரணமாய் விளங்க செய்கிறார். இரண்டாவது தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் பொழுது அதிலிருந்து தேவன் விடுதலையாக்கி தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். 3வது எழவே முடியாது, இதுக்கு மேலே முடிவே இல்லை, அவ்வளோதான், நான் அவ்வளோதான் என்று சொல்லும் பொழுதும் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். 4வது பார்க்கிறோம், தம்முடைய வல்லமை எப்படி விளங்க பண்ணுகிறாரா? பிசாசின் பிடியில் இருக்கிறதான பிள்ளைகளை தம்முடைய வல்லமையை அனுப்பி அற்புதம் செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 18 வருஷமாக பலவீனத்தோடு இருக்கிறதான ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவு வேணும் நிமிர முடியாது, எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஒரு ஸ்திரீ எங்கே வருகிறாள்? தேவ ஆலயத்துக்கு வருகிறாள். எங்கே வருகிறாள்? தேவ ஆலயத்துக்கு வருகிறாள். எதற்கு வருகிறாள்? தேவனை ஆராதிக்க வருகிறாள். ஹல்லேலூயா. இன்றைக்கி லைட்டாக ஒரு கோல்டு ஆயிடுச்சுன்னா, லைட்டாக தலைவலி வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடுறோம்? வேணாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு போக வேண்டாம், இன்றைக்கி ஏதாவது உறவுக்காரங்க வந்துட்டாங்கன்னா வேணாம் அடுத்த வாரம் போய்க்கலாம், அப்படிலாம் சாக்கு போக்கு சொல்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். 18 வருஷம் பிசாசின் பிடியினால் அவள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். ஆனாலும் அவள் தேவ ஆலயத்துக்கு ஓடி வருகிறாள். எவ்வளோ வேணும் நிமிர முடியாது, எவ்வளோ வேணும் அவருடைய பிரச்சனையில் விடுவே இல்லை. ஆனாலும் தேவ ஆலயத்துக்கு வந்தாள். ஹல்லேலூயா. தேவனை தேடினாள், தேவனை ஆராதித்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி தேவனை ஆராதிக்கிறோம், எப்படி தேவனை தேடுகிறோம், எப்படி தேவ ஆலயத்துக்கு ஓடோடி வருகிறோம். ஹல்லேலூயா. மனம் இருந்தால் போகலாம்,
மனம் இல்லை என்றால் வேண்டாம், பார்த்து கொள்ளலாம். இல்லை சகோதரியே, ஒரு வைராக்கியத்தோடு, ஹல்லேலூயா, ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு, ஹல்லேலூயா, கர்த்தரை தேடுவேன், அவருடைய சமூகத்தை நாடுவேன். தானியேல் சொல்கிறான், வைராக்கியத்தோடு கர்த்தரங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், ஹல்லேலூயா, அவரை தான் பணிந்து கொள்ளுவேன். இந்த சகோதரியும் அந்த வேதத்தெல்லாம் வாசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பிசாசு பிடியில் இருந்தால் கூட என்ன செய்கிறா, ஓடோடி தேவ சமூகத்து வரா. என்ன நடந்தது தெரியுமா? இயேசுவானவர் அங்கே வந்திருந்தார். ஹல்லேலூயா, இயேசுவானவர் அங்கே வந்திருந்தார். இயேசுடைய கண்கள் அந்த கூனியின் மீது பட்டது. ஹல்லேலூயா, ஒவ்வொரு வாரமும் வந்திருப்பா. இயேசு வந்தாரா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த ஆராதனையில் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அவருடைய கண்கள் அந்த கூனியான ஸ்திரீயின் மீது பட்டது. ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயே, ஹல்லேலூயா, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவளுக்கு தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணினார். இந்த காலை வேளையிலோ யாரெல்லாம் பிசாசின் பிடியில கடந்து வந்திருக்கலாம், பிசாசு நம்ம குடும்பத்தை கட்டி வைத்திருக்கலாம், நீங்கள் ஒருவேளை தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, நிச்சயமாக பரலோக தேவனுடைய கண்கள் உங்கள் மீது படுவதாக. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே எதெல்லாம் சத்துரு கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுகளிலிருந்து நீர் விடுதலை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய கனிவான கண்கள் எங்கள் மீது படுவதாக, எங்களுடைய பலவீனங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா, கர்த்தர் உதவி செய்வாராக, தம்முடைய பலனை விளங்க பண்ணுவாராக, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு முள்ளை உனக்கு கொடுத்துனேன், ஆனாலும் அந்த அந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபையை உனக்கு தர. இந்த காலை வேளையில் கர்த்தர் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, 4 விதமான கட்டங்களிலே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, கடைசியாக பார்க்க போகிறோம், தம்முடைய பலனை எப்படி கொடுக்கிறாரா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாம், முடிக்க போகிறோம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் என்ன பண்ணுறாரா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலனை தர போதுமானவராக இருக்கிறார். புதிய பலத்தினால இந்த காலை வேளை நம்மை எடை கட்டுவாராக. ஆண்டவரை, புதிய பலனை எங்களுக்கு தருவீராகப்பா. ஆண்டவரை, ஒருவேளை சத்ருவானவன் எங்களுடைய பலனை எல்லாம் உறிஞ்சிருக்கலாம். ஒருவேளை சத்ருவானவன் சாத்தானோ அல்லது சூழ்நிலைகளோ எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய புதிய பலத்தை எங்களுக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்து மறுபடியுமாக துளிர்த்து வர செய்வீராக. ஹல்லேலூயா, முன்பிருந்த ஜப வாழ்க்கையில், முன்பிருந்த வேத வாசிப்பு, முன்பிருந்த கர்த்தருக்கான வைராக்கியம் ஒருவேளை மங்கி இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையிலே ஆண்டவர் உம்முடைய புதிய பலத்தை கொடுத்து, புதிய அபிஷேகத்தை கொடுத்து எங்களை எங்கள் சபை மக்களையோ உயிர்ப்பிப்பீராக, அனல் மூட்டுவீராக, பலன் அடைய செய்வீராக, மறுபடி உன்னத பலத்தினால இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா, அதுக்கு ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எலியா மாபெரும் தீர்க்கதரிசி, தேசத்தில் அவன் ஜெபிக்கும் பொழுது மழை பெய்யாதபடிக்கு தடுத்து போட்டவன், பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிட்டு வானத்திலிருந்து அக்கினியை வருவித்தவன், பாகாலின் தீர்க்கதரிசி எல்லாம் பட்டயத்தினால கொன்று போட்டவன். இப்படிப்பட்டதான மாபெரும் கிரியைகளை செய்ததான எலியா தீர்க்கதரிசி ஒரு கட்டத்தில் பயத்தோடு இருக்கிறான். என்ன பயம்? அந்த தேசத்தின் ராஜா ஆகாப், அவனுடைய மனைவி ஏசபேல் சொல்லி அனுப்புறா, பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கொன்று போட்டது போல நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னுடைய பிராணனை நான் வாங்கி விடுவேன் என்று சொன்ன பொழுது அவன் மிகுந்த பயத்தோடு சோர்வு உற்றவனாக
அவன் சூறை செடிக்கு கீழே போய் இருக்கிறான். சூறை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, நான் செத்து போகிறேன், சாக வேண்டும் என்று சொல்லி அவன் சோர்வு மனப்பான்மையில போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த சோர்விலே கர்த்தர் இறங்கி வருகிறார். தம்முடைய புதிய பலத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தட்டி கொடுத்து, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஹல்லேலூயா உன்னத பலத்தினால தம்முடைய பலத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே நான் உன் கூட இருந்து உன்னை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியான அந்த அதிகாரத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை உயிர்ப்பிக்கிறார். ஒரு புதிய பலனை அவனுக்கு கொடுக்கிறார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆசகேலை சீரியாவின் மேல அபிஷேகம் பண்ணுகிறான். யெகூவை இஸ்ரவேல் மேல அபிஷேகம் பண்ணுகிறான். அவனுடைய ஸ்தானத்துக்கு அடுத்ததாக எலிசாவை தீர்க்கதரிசன அபிஷேகம் பண்ணுகிறான். போதும் கர்த்தாவே, சாக வேண்டும் இருந்ததான எலியாவை ஆண்டவர், சோர்வின் பள்ளத்தாக்கில் இருந்த எலியாவை ஆண்டவர் தூக்கி புதிய பலனை கொடுத்து அவனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியான அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நான் சாக வேண்டும் மனசோர்வு, ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கலாம். ஆனால் அந்த மனசோர்விலிருந்து வெளியில் வருவோம். ஹல்லேலூயா. புதிய பலனை தருவதற்கு ஆண்டவர் ஓடோடி வருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். எலியா புது பலனத்தோடு ஹல்லேலூயா அவன் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியான ஒரு கிருபையை கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படியே செய்வாராக. நம்ம எல்லாம் முழங்கால் படியிடுவோம். எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு கூட பேசினார்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவன் நம்முடைய சபையை நேசிக்கிறார். பாஸ்டர்மாகிட்டெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்னுடைய பாட்டு என்னன்னு, அல்லது நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பாஸ்டர்மாக சொல்ல மாட்டேன். பாஸ்டர்மா என்ன மெசேஜ் எடுக்கிறாங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஒரு சில டைம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என்ன பாஸ்டர்மா நடத்துகிறாங்களோ அது அப்படியே சண்டே மெசேஜில் வரும். இதெல்லாம் திட்டம் போட்டு அல்ல, ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா வசனத்தையும் நான் திருப்பி எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியா ராஜாவை பார்த்தோம், கிதியோனை பார்த்தோம், சிம்சோனை பார்த்தோம், இந்த 18 வருஷம் ஸ்திரீயை பார்த்தோம், ஏலியாவை பார்த்தோம். இந்த நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலவேறு பிரச்சனைகள் இருந்தது. ஒருத்தனுக்கு யுத்தம், ஒருத்தனுக்கு பாவ சோதனை, ஒருத்தனுக்கு அடிமைத்தனம், ஒருத்தருக்கு அந்த 18 வருட பெண்ணுக்கு சாத்தானால கட்டு, மனசோர்வு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆனால் அவங்க எல்லாரும் நோக்கி பார்த்தது யாருன்னா கர்த்தரை. ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வருஷத்தை முடிக்க போகிறீங்க. நம்ம சபையில் இருக்கிற குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். ஒரே மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உங்கள் பிரச்சனை வேறையாக இருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கிற விசுவாசிக்கு வேறு பிரச்சனையாக இருக்கும். இந்த சபைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இன்னொரு சபைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனைகள் வேறு விதமாக இருக்கலாம். பிரச்சனைகளை தீர்க்கிறவர் ஒரே ஒருவர் தான். அந்த கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கிட்டாங்க, தேவனை தேடினாங்க. பாவ சோதனையிலே விழுந்து போன சிம்சோனை கர்த்தர் தூக்கி எடுப்பாருன்னா உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே அப்பா, நான் ஆண்டவரே 100க்கு 100 நான் உம்மைத்தான் நம்புகிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதம் செய்திடுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்கப்பா, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்னைக்கே தந்துடுங்க, இப்பவே தந்துடுங்க. என் நம்பிக்கை உலகம் அல்ல. ஏழாமையில எசேக்கியா உலகத்தை தேடி போல, மனுஷனை தேடி போல, இன்னொரு ராஜா கிட்ட போல என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ, அந்த சிம்சோன் எழவே முடியாத சூழ்நிலையிலும் குற்ற மனசாட்சியில, தாழ்வு மனப்பான்மையில ஓடி போயில, அப்படியே அந்த ஆதாம போல ஒளிஞ்சிக்கல, யூதாஸ் காரியத்தை போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கல.
இயேசுவே ஒரு விசை என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓடோடி வந்தார். ஆண்டவர் ஒருவரையும் தள்ளி விடாதவர், தன்னை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஆமென். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. என் நம்பிக்கை நீர் மாத்திரமே. நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ரிஹமரலதுனமரலதி அந்தனமரபக்கதனமா. பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே எங்கள் சபையை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். வார்த்தைகளும் ஆராதனைகளும் ஒன்று போல இருக்கிறது ஆண்டவரே. ஐயா ஆவியானவரே, ஆண்டவர் தொடக்கம் முதல் முடிவு வர டோட்டல் கண்ட்ரோல் நீர் எடுக்கிறீர். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனையை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணாதரும். எங்களுடைய ஆதி அந்த நீர் தான்ப்பா. நடுவில் நிறைய சத்துரு விளையாடுறான், மனுஷன் குறுக்கிடுறான், கீழே தள்ளுறான். ஆனால் எங்களுடைய துவக்கம், எங்களுடைய முடிவு நீரப்பா. வருஷத்தின் துவக்கம், வருஷத்தின் முடிவு வரைக்கும் அந்த தேசத்தின் மேலே கண்ணை வைக்கிறவரே, அந்த தேசம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் என் வாழ்நாளின் துவக்கம் முதல் கரங்களை தட்டி என் வாழ்நாளின் இறுதி வரை, உம்முடைய வருகை வரை உம்முடைய கண்கள் என் மீதே இருப்பதாக. இந்த ஆலயத்துக்கு வந்த அந்த வயதான அம்மா மேலே 18 வருஷம் பிரச்சனையில் ஆண்டவருடைய கண்கள் அந்த அந்த அம்மா மேலே பட்டது போல. கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, எந்த கண்ணு எங்களை பார்க்குதோ இல்லையோ, உம்முடைய கண்கள் எங்களை பார்க்கட்டும். சில கண்கள் எரிச்சலோடு பார்க்கலாம், பொறாமையா பார்க்கலாம், வன்கண்ணா பார்க்கலாம், கோபமா பார்க்கலாம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், இரக்கங்கள் கிடைக்கட்டும். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்த கரத்திலே குடும்பத்தை, திருச்சபையை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நடத்தினவர் தொடர்ந்து நடத்துங்க. வருஷத்தை முடிக்க இருக்கிறோம். ஊழியங்கள் அதிகமாக இருக்கிறது, பலவீனங்களும் அதிகமாக இருக்கிறது. தாங்கிக் கொள்வீராக, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.